ஹாய் ஆல், இது நம்ம தூத்துக்குடி குடும்பம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்லா ஒரு பெரிய ஆனியன் அந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு கேப்சிகமையும் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. என் ஸ்வீட் கார்ன் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா தோல் மட்டும் உரித்து எடுத்துகிட்டு கத்தி வச்சு சைடில் வெட்டி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க ஆனியன், கேப்சிகம் எல்லாம் சேர்த்து அந்த பட்டர் கூட நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இந்த வெஜ்ஜீஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது சாட்டே பண்ணும்போது அதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்கும். லைட்டாக வதங்கினா போதும். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஒரு கரண்டி பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். மீன் டைம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்து கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். இந்த தக்காளி அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். அதே மிக்சி ஜாரில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பத்தை தேங்காய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கிட்டுருக்க அந்த வெங்காய கிரேவியில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி பருப்பு அந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணும் போதே பாருங்கள் அதோட கலர் செம்ம ரிச்சாக இருக்குது. கிட்டத்தட்ட இது பன்னீர் பட்டர் மசாலா ஸ்டைலில் தான் இருக்கும். பன்னீருக்கு பதிலாக நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அந்த தேங்காவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க வெஜ்ஜீஸ் எல்லாம் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வந்ததும் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி மேலே தூவிட்டிங்கன்னா நம்மளோட ஸ்வீட் கார்ன் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இந்த கிரேவியை சப்பாத்தி கூட ட்ரை பண்ணோம். நீங்கள் சப்பாத்தி, நான், ஃபுல்கா, பூரி எது கூட சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு vlog மட்டும் இல்லாமல் நிறையா குக்கிங் ரெசிபீஸும் வரப்போகுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.